ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீர்க்கால்களின் ஓரமாக. முதலாம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி கொடுக்கும் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? முக்கியமான ரகசியம் தண்ணீரே ஆகும். தண்ணீர் இல்லாமல் எந்த செடியோ மரமோ கனி கொடுக்கவே முடியாது. தண்ணீர் உள்ள இடங்களில் மரங்கள் ஓங்கி வளர்ந்து செழிப்பாய் நிற்கிறதை காணலாம். தண்ணீரற்ற இடங்களில் நிற்கும் மரங்கள் காய்ந்து கருகி பட்டுப்போய் விடுவதையும் காணலாம். கிராமப்புறங்களிலே உள்ளவர்களை பாருங்கள். அவர்கள் மண்வெட்டினால் தங்களுடைய நிலத்தை கொத்தி கொல்லாமர விதைகளை ஊன்றுவார்கள். பிறகு அதற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி பராமரிப்பார்கள். மழைக்காலம் வரும்போது இயற்கையாகவே வானத்திலிருந்து மழை பொழிவதனால் அந்த செடிகள் செழித்தோங்கி வளரும். அது வளர்ந்து பெரிதாகிவிட்ட பின்பு அதனுடைய வேர் நிலத்தின் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளை தேடிச் செல்லும். 3-4 ஆண்டுகளுக்குள் அதில் அழகான பழங்கள் காணப்படும். அப்போது அந்த கொல்லா மரத்தை நட்டவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அவற்றில் கிடைக்கும் முந்திரி பருப்புகளின் சுவை மிக சிறப்பானதாயிருக்கும். பூமியிலிருந்து செடிக்கு தண்ணீர் கொண்டு வர வேர் பயன்படுகிறது போல நம்முடைய உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த ஆவியானிடத்திலிருந்து வரும் ஜீவ தண்ணீரை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்றது. எவ்வளவு நம்முடைய உள்ளம் அந்த நீரூற்றோடு இடைவிடாத தொடர்பு வைத்திருக்கிறதோ அவ்வளவு நம் ஆன்மீக வாழ்க்கையிலே செழிப்புள்ளவர்களாய் விளங்குவோம். ஆகவேதான் நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கிறிஸ்து ஒரு நீர்க்கால், வேத வசனங்கள் ஒரு நீர்க்கால், ஆவியானவர் ஒரு நீர்க்கால். ஆகவேதான் நீர்க்கால்களின் என்று பன்மையிலே சங்கீதக்காரர் கூறுகிறார். ஒரு மரத்தின் செழிப்பும் கனிகளும் அதனுடைய வேர் பூமிக்கு அடியிலே நீரூற்றோடு வைத்திருக்கிற தொடர்பில் தான் இருக்கிறது. ஒரு கட்டிடத்தின் மேன்மை வெளியிலே காணப்படுகிற அழகிய ஜன்னல்கள் கதவுகளிலே அல்ல, அதனுடைய அஸ்திபாரம் கண்மலையிலே போடப்பட்டிருப்பதிலே இருக்கிறது. ஒரு விளக்கின் பிரகாசம் அந்த விளக்கில் உள்ள திரி ஆழமாய் எண்ணெயோடு தொடர்பு கொண்டு எண்ணெயில் மூழ்கியிருப்பதிலேயே இருக்கிறது. அதுபோல ஒரு தேவ மனுஷனின் கனிதரும் வாழ்வும் அவனுடைய உள்ளத்தின் ஆழம் கிறிஸ்துவோடும் வேதத்தோடும் ஆவியானவரோடும் இடைவிடாமல் இணைந்திருப்பதிலேயே இருக்கிறது. சிலர் ஆழமாய் வேறு விடுவதில்லை, தேவனோடு ஆழமான ஐக்கியம் வைத்துக் கொள்வதில்லை. இதனால் வறட்சி காலங்களிலே அவர்களால் நிலைத்திருக்க முடிவதில்லை, விழுந்து போய்விடுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்கள் வேர்கள் கிறிஸ்துவோடும் வேத வசனங்களோடும் ஆவியானவரோடும் எப்பொழுதும் இடைவிடாமல் இணைந்திருப்பதில் கவனமாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 49 மற்றும் 50ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 58ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீரூற்றோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.